ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்று கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஹெல்த்தியான பிசிபெலாபாத் அது எப்படி ஒன் பார்ட்டில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பண்ணி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு லெமன் ரைஸு புளி சாதம்லாம் எடுத்துன்னு போனோம்னாக்கா ட்ரை ஆகிடும் மத்தியானத்துக்குள்ளே. இது சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இதை மாதிரி ஒரு காயெல்லாம் போட்டு பண்ணி எடுத்துன்னு போகிறதே நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல் டே ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கு ஒரு அப்பாத்தவையோ இல்லை வடாத்தையோ பொரிச்சு எடுத்துன்னு போயிட்டா போதும். நம்ம அன்னைக்கு ஃபுல் டே சாப்பிட்டு அன்னைக்கு லஞ்சை முடிச்சிடலாம் ஈஸியாக. அது எப்படி சிம்பிளாக எப்படி பண்ணுறது, ஒரு ½ hourல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த சின்ன டம்ளரால் இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதால் 1½ டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். நான் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு ½ டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2-3 தடவை களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஜலத்தை விட்டு ஊற வச்சு வைப்போம். ஊறித்துனா சீக்கிரமாக குழஞ்சிடும் இந்த பிசிபெலாபாத். இப்போ பிசிபெலாபாத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன கேரட்டு 2, ஒரு பூசணி பத்தையில் ஒரு பாதி, 10 ரூபாய் அளவுக்கு உள்ள பூசணி பத்தை. பூசணிக்காயெல்லாம் நிறையா போட்டால் தான் பிசிபெலாபாத் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் கொஞ்சம், முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 1 பெரிய சைஸு, பீன்ஸ் கொஞ்சம், கத்திரிக்காய் வேணால் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போடுறதே கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் நான் கத்திரிக்காய் போடலை. எல்லா காயையும் நல்லா அலம்பிட்டு பெரிய பெரிய துண்டமாக எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத பார்ப்போம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு காஞ்ச மிளகா, பெரிய காஞ்ச மிளகா. இது ரொம்ப வரப்பாக இருக்கிறதுனால 1 தான் வச்சுருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் 2 கூட வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். எல்லாத்தையும் வெறும் வானல்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும், எண்ணெய் விடாத. இந்த அளவுக்கு வறுபட்டதும் கொஞ்சம் செவக்க வறுபட்டதும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அதே வானல்லையே 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், நல்ல முத்தின தேங்காயாக எடுத்து அதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதையும் இந்த தனியாலாம் போட்டிருக்கிற மிக்சி ஜாடியிலே போட்டு கொஞ்சம் கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையை போட்டு அது நல்லா செவந்ததும் அதில் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறதையும் அதில் எடுத்து போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்தை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் அதில் அந்த வெங்காயத்தோடையே போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் குக்கரில் விட்டுடணும். அந்த வெங்காயத்தோடையே அரிசியும் பருப்பும் 2 டம்ளர் இருக்கிறதுனால மொத்தம் 8 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தாராளமாக. இப்போ அந்த டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் உப்பு போடுறேன். வேணும்னா அப்புறம் பாத்தன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. எங்கள் சாம்பார் பொடி கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வரையிலும் போடலாம், அதனால் 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த ஜலம் கொதிக்கும் போதே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் அதிலையே போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்ததாக நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் எடுத்து அதிலையே போட்டுடலாம், அந்த கொதிக்கிற தண்ணியிலையே. இப்போ ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் அதிலையே போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தையும் அந்த காயோடையே விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் அதிலையே போட்டுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தேங்காய் அந்த பொடியையும் அதிலையே தூவி
நல்லா ஒரு கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போருமான்னு கொஞ்சமாக எடுத்து வாயில் விட்டு பார்த்தோம்னா தெரியும். வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வெயிட்டு போட்டுடலாம். வெயிட்டை போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டோம்னாக்கா அடுப்பை நல்லா குழஞ்சிடும். ஒரு விசில் 2 விசில்லே நல்லா குழஞ்சிடும். இப்போ ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை போட்டு முந்திரி பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா அந்த பிசிபேலாபாத்தில் போட்டுற வேண்டியது தான். போட்டு நல்லா கலரிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்ல ஹெல்த்தியான பிசிபேலாபாத் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அப்பளமா வடாமல் இருந்தால் போதும். காயெல்லாம் இதிலே இருக்கிறதுனால நம்ம தனியாக காயின்னு பண்ண தேவையில்லை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.